ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கறியவும் மிஞ்சக்கூடிய ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கிச்சனுக்கு. கடாய் அடுப்பில் வச்சு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். தண்ணி நல்லா காஞ்சிட்டு இருக்குது. 300 கிராம் மின் மேக்கர் இதை போட்டலாம். சுடுதண்ணியில் மின் மேக்கர் ஒரு 3 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். 2 முட்டை, இதில் இருக்கிற வெள்ளைக்கரு மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். தண்ணியில் மின் மேக்கர் போட்டு 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். மில் மேக்கர் ஃபில்டர் பண்ணியாச்சு. இதில் தண்ணி இருக்கும். இதை நல்லா கையில் புழிஞ்சு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். நம்ம ஃபில்டர் பண்ணி புழிஞ்சு வச்சுக்கிற மின் மேக்கரை இதை போட்டலாம். 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் இதை போட்டலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் போட்டலாம். இதுக்கு தேவையான 3/4 ஸ்பூன் உப்பு இதையும் போட்டலாம். 2 முட்டை வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து வச்சுக்கிறேன், இதையும் ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டலாம். 1 லெமன் ஜூஸ் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன், இதை ஊற்றிடலாம். 1 ஸ்பூன் கடல மாவு இதையும் போட்டலாம். இப்போ இது எல்லாம் தண்ணி ஊற்றாமலே நல்லா பிசைஞ்சிக்கலாம். மின் மேக்கர்லேயே தண்ணி வரும். இது நல்லா பிசைஞ்சிக்கிட்டு பார்க்கலாம். மின் மேக்கர் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை 10 நிமிஷம் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். மின் மேக்கர் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது திறந்து பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ ஒன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்றா போடுங்க, தள்ளி தள்ளி போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இப்போ அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே மின் மேக்கர் சுடுதண்ணியில் போட்டதுனால இப்போ ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதும், எடுத்துடலாம். இப்போ 2 பக்கம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மீதி இருக்கிற மின் மேக்கரையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இதுவும் 2 சைடும் பொரிஞ்சிச்சு. இப்போ இதை எடுத்து அதே பிளேட்ல எடுத்து வச்சிடலாம். மின் மேக்கர் 65 ரெடி ஆயிடுச்சு. இது மின் மேக்கர்னு சொன்னால் தான் தெரியும். அவ்வளோ சாஃப்டாக டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மை ஸ்வீட்டி சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய்.